நம்ம தமிழ்நாட்டுல தமிழர்கள் எப்படி பூர்வக்குடியோ இதே போலதான் இலங்கையில தமிழர்கள். அங்க சிங்களவர்கள் தமிழர்கள் விட அதிகமா இருந்தாலும் தமிழர்கள் பூர்வக்குடிதான், மாற்று கருத்தே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட இலங்கையில இப்ப என்ன தெரியுமா கொடுமை, ஒரு புள்ளி விவர தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் சிறுபான்மையினரா மாறி இருக்காங்க. அந்த டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்களவர்களுக்கு அடுத்த பெரும்பான்மையா தமிழர்கள் இருந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட தமிழர்கள் மெல்ல 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 எண்ணிக்கையில குறைஞ்சு இப்ப அடுத்த சிங்களவர்கள் அடுத்து இவங்க ஒவ்வொருத்தரா போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சில தமிழர்கள் வந்து நிக்கிறாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்குல்ல, 1881 இருந்து 2012 வரைக்குமான இந்த சென்சஸ் டீடைலை இப்ப இலங்கை அரசு வெளியிட்டு இருக்கு. இத ஃபுல்லா வெரிஃபை பண்ணி பாக்குறப்ப தாங்க தெரியுது தமிழர்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில இலங்கையில குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிங்களர்கள் இருக்காங்களா, அவங்க எண்ணிக்கை மிதமிஞ்சி அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு இனம் குறையுது, ஒரு பக்கம் ஒரு இன எண்ணிக்கையில உயர்ந்துகிட்டு இருக்கு. இனவாதம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு தமிழனா என் மனசுல பட்ட விஷயங்களை இந்த புள்ளி விவரங்கள் சார்ந்து தொகுத்து வழங்குற அவ்வளவு